ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எனக்கு நடந்த நேற்று ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் நடந்ததே இல்லை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலி ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, நேற்று நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் கைஸ் லாஸ்ட் 1 வீக். ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்காக பஸ் புக் பண்ணியிருந்தோம். எதுலனா எஸ்பிஎஸ் ட்ராவல்ஸோட ஏசி பஸ் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு 2 டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். எனக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து 2 டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். எனக்கு ஹஸ்பண்டும் வரதா ஃபஸ்ட்டு பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அவரால் வர முடியலன்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. சரி பாப்பாவை வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை கேன்சல் கூட நாங்கள் பண்ணலன்னு வைங்க. அங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். பஸ் ஸ்டாப்பு எனக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸுனா 10:45 எனக்கு பஸ்ஸு. இந்த இடத்துல நான் டிக்கெட் அட்டாச் பண்ணுறேன் கைஸ். 10:45 எனக்கு பஸ்ஸு. லேண்ட்மார்க் எங்கே கொடுத்துருந்தாங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரோட பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலோட ஆப்போசிட்டில் நில்லுங்க அப்படின்ற மாதிரி தான் அதில் லேண்ட்மார்க்கில் இருந்தது. அதிலே தெளிவாக இருக்கும் பாருங்கள். லேண்ட்மார்க்கில் இப்படி தான் இருக்குது. நான் கரெக்டாக 10:35க்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். அவங்க சொன்ன லொக்கேஷனில் நின்னாச்சு. நின்றுட்டு டிரைவரோட நம்பர் இருந்தது, கால் பண்ணேன். கால் பண்ணோடனே அவர் என்ன சொன்னார்னா, பஸ் இப்போ தான் ராஜபாளையத்தில் இருக்குமா, வரும் அப்படின்னு சொன்னார். உடனே சரி வரட்டும் அப்படின்னு நான் நின்றுட்டேன். அடுத்து ஒரு 10 மினிட்ஸில் மறுபடியும் ஃபோன் வந்துச்சு. ஆனால் எங்கே நிற்கிறீங்க மேடம்னு சொல்லி எனக்கு கால் பண்ணார். பஸ்ஸோட ஹெல்ப்பர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணோடனே நான் சொன்னேன், இப்படி பஸ் ஸ்டாப் என்ட்ரன்ஸில் லொக்கேஷன் போட்டுருந்தது, லேண்ட்மார்க் அங்கே தான் இருக்குது. ஸோ நான் அந்த லேண்ட்மார்க்கில் கரெக்டான லொக்கேஷனில் தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அப்படிங்களா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டார். அந்த டைமில் கரெக்டாக ஒரு எஸ்பிஎஸ் பஸ்ஸு வந்தது. எஸ்பிஎஸ் பஸ்ஸு நான் ஏசி பஸ்ஸு வந்தது. அந்த பஸ்ஸோட ஹெல்ப்பரு கீழே இறங்கினார். நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா எஸ்பிஎஸ் ஏசி கோச்சு இனிமேல் தான் வருமானு சொல்லி கேட்டேன். ஆமாம்மா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு, இந்த லொக்கேஷன் தான் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே நின்றுட்டேன். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, பாப்பா, அது போக லக்கேஜ் இருக்குது. நின்றுட்டுருக்கோம். லிட்ரலி எனக்கு பஸ் டைம் 10:45. ஆனால் பஸ்ஸு 11:10 வரைக்கும் வரல. நான் 11 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் கால் பண்ணுறேன். திருப்பி அந்த டிரைவருக்கு, அந்த ஹெல்ப்பருக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ண நம்பருக்கே நான் அகைன் கால் பண்ணேன். கால் பண்ணி அண்ணா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்போ மறுபடியும் அவர் என்கிட்ட கேட்குறாரு, எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு. உடனே நான் இப்படி பஸ் ஸ்டாப்போட என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கேன், பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, அங்கே எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர்றதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, நீங்கள் வேறு ஒரு லொக்கேஷனுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. அது எப்படி அவர் சொல்ல முடியும்? டிக்கெட்டில் எனக்கு என்ன லொக்கேஷனில் இருக்கோ நான் அந்த லொக்கேஷனில் போய் நின்றுட்டேன். இன்கேஸ் அவங்களுக்கு பெர்மிஷன் இல்லை அப்படின்னா அவங்க எத்தனை மணிக்கு எனக்கு கால் பண்ணியிருக்கணும்? ஒரு 9-10 o'clock எனக்கு கால் பண்ணி அவங்க சொல்லியிருக்கணும்ல, இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க, இதுக்கப்புறத்துலேருந்து பஸ்ஸு அங்கே தான் வரும் அப்படின்ற மாதிரி அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். எந்த இன்ஃபர்மேஷனுமே எனக்கு வரல, எந்த மெசேஜுமே எனக்கு வரல. ட்ராக்கிங் ஐடியும் அவரோட நம்பர் மட்டும் தான் எனக்கு வந்தது. அது மட்டும் தான் நான் வச்சுருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சோடனே நான் அகெயின் அவருக்கு கால் பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா, அண்ணா எனக்கு பாப்பா இருக்கா, பாப்பா கையில் இருக்கா, லக்கேஜ் வேறு என்கிட்ட இருக்குது, என்னால் இங்கேருந்து மறுபடியும் அந்த லொக்கேஷன் வர முடியாது, நீங்கள் லொக்கேஷன் டிக்கெட்டில் என்ன கொடுத்துருந்தீங்களோ அந்த லொக்கேஷனை தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு எஸ்பிஎஸ் பஸ்ஸு என்னை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி உங்களுக்கு பெர்மிஷன் இல்லாமல் இருக்கும்? அந்த பஸ்ஸு போகுதுல்ல, அப்புறம் எப்படி பெர்மிஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம், அப்படிங்களா சரிங்க நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார் அவர். சரி அப்போ நம்ம என்ன நினைப்போம், அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு தானே நினைப்போம். அதே மாதிரி நானும் அவங்க வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். 11:10 ஆயிடுச்சு, அவர் வரல. சரி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரே தான் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு, மேடம் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த லொக்கேஷனுக்கு எங்களால் வர முடியாது, நீங்கள் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜெயில் இருக்குது, ஸோ ஜெயிலோட என்ட்ரன்ஸில் நின்றுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், என்னால் கண்டிப்பாக வரவே முடியாது, நான் இங்கே என்னோட லக்கேஜ் இருக்குது, பாப்பா இருக்கா, அவளை வச்சுட்டு நைட்டு மணி 11:15 இந்த டைத்துக்கு மேலே என்னால் வர முடியாது, இங்கே பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். உடனே அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, மேடம் டிரைவர் புதுசு மேடம், புது டிரைவர் போட்டிருக்கோம் நாங்கள், அவருக்கு லொக்கேஷன்லாம் தெரியாது, அதனால நீங்கள் இதை யார் பேசுனா, டிரைவரே தான் என்கிட்ட பேசுகிறாரு, டிரைவர் புது டிரைவர் போட்டிருக்கோம், டிரைவருக்கு லொக்கேஷன் தெரியாது, ஒவ்வொரு இடத்துக்கும் கேட்டு தான் போய்கிட்டு இருக்காரு, அதனால உள்ளே வர்றதுக்கெலாம் அவருக்கு தெரியாது, நீங்கள் ஜெயிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொல்லிட்டேன், என்னால் முடியவே முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன்.